விஜய் இருந்துட்டு மொட்டை மாடியிலேருந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ச்சே! நம்ம என்னதான் பிளான் போட்டாலும் ஒண்ணும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. 2டே 2 நிமிஷம் காவேரிட்ட தனியா பேசலாம்னு பார்த்தா, அவங்க வீட்ல இருக்கிற எல்லாரும் வந்து முன்னாடி நிக்கிறாங்க. என்ன பண்றது? இப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது ஹவுஸ் ஓனர் அங்கிள் வந்து மேல வராங்க. "என்ன அம்பி பெருசா ஏதோ யோசிச்சுட்டு இருக்க போல?" "ஆமா அங்கிள். சின்னதா ஒரு குழப்பம். அதுதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்." "சரி என்னன்னு சொல்லுங்கோ. என்னால முடிஞ்ச உதவி நான் உங்களுக்கு பண்றேன்." "சரி நான் ஒரு விஷயம் சொன்னா நீங்க ஷாக் ஆகக்கூடாது. என்னோட வைஃப் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த வீட்ல குடியிருக்காளோ காவேரி அவ தான். ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அவங்க வீட்ல இருக்கிறவங்க அவள கூட்டிட்டு போயிட்டா. என்ன பண்றது? இவ்ளோ நாள் பொண்டாட்டி செல்லமா இருந்து இப்ப தனியாவே வாழ முடியல. அதனால தான் நானும் பொட்டி படிக்க எடுத்து அவங்க எங்க இருக்காங்களோ அது பக்கத்திலேயே வந்தேன்." ஹவுஸ் ஓனர் அங்கிள் இருந்துட்டு, "ஓ! அப்ப அப்படி போகுதோ கதை. சரி அம்பி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இத நான் மாமிட்டயும் சொல்றேன். மாமி ஏதாவது ஐடியா சொல்லுவா. நீ வா ஃபர்ஸ்ட் கீழ இருந்து ஒரு காஃபி குடிச்சு நம்ம யோசிக்கலாம்." கீழ போய் மாமிட்ட பேசினா மாமி வந்து ஒரு சூப்பர் ஐடியா சொல்றாங்க. அடுத்த நாள் வந்து காவேரி வந்து கடைக்கு போகும்போது, "நீ அடிபட்ட மாதிரி ஆக்டிங் பண்ண. எந்த பொண்டாட்டியா இருந்தாலும் அவளால அது தாங்கிக்க முடியாது. கண்டிப்பா வந்து பாப்பா. அப்போ உண்மையா அவக்குள்ள இருக்கிற பாசம் உனக்கு தெரியும். அப்போ வந்து அவகிட்ட பேச ட்ரை பண்ணு. நாங்களும் அவளுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றேன்." சூப்பர் ஐடியா மாமி. நாளைக்கு போறோம். காவேரிட்ட எப்படியாவது ஒரு 10 நிமிஷமாச்சும் பேசுறோம். இப்படி பிளான் பண்ணி அடுத்த நாள் வந்து காவேரி வந்து கடைக்கு கிளம்பும்போது, விஜய் வந்து அடிபட்ட மாதிரி படுத்துட்டு இருக்காரு. காவேரி இருந்துட்டு என்னமோ ஏதோ ஆச்சுன்னு சொல்லி பதறி அடிச்சு விஜய் விஜய் சொல்லி சொல்லும்போது, "ஏய் பொண்டாட்டி சும்மா விளையாடின உன்ன பார்க்கறதுக்கு பாரு என்னெல்லாம் நாடகம் போட வேண்டியதா இருக்கு. ஆனா இது வந்து என் பிளான் கிடையாது. இவங்களோட பிளான் தான்" சொல்லி ஹவுஸ் ஓனர் ஆன்ட்டியும், அங்கிளையும் காட்டுறாரு. காவேரி இருந்துட்டு நீங்களும் இதுக்கு கூட்டு களவானீங்களான்ற மாதிரி பார்க்குறா. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க.